கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளியை பார்க்கக்கூடிய அனைவர்களுமே அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் முஹர்ரமுடைய மாதத்தில் நம்முடைய செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட, நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்பட, நம்மினுடைய நோய் நொடிகள் அனைத்தும் நீக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் பெற, இன்னும் நம்மினுடைய இல்லத்தில் பரக்கத் பொழியக்கூடிய ஒரு அற்புதமான துஆக்களை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய கிருபையினால முஹர்ரமுடைய மாதத்தினுடைய முதல் நாளில் இருக்கிறோம். இந்த நாள் அடுத்த வருடம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த வருடம் முழுவதும் நம்மினுடைய ரிசுக்கெல்லாம் அபிவிருத்தி கிடைக்க, இன்னும் நம்மினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட, இன்னும் நம்மினுடைய உடல் ஆரோக்கியம், நமக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்க, இன்னும் நம்மினுடைய துவாக்கள், நம்ம அல்லாட்ட துவா கேட்டுட்டு எழும்பும் முன்னே நம்முடைய அனைத்து துவாக்களும் இந்த வருடம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட ஒரு அற்புதமான திக்ர் ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு திக்ருகளை மட்டும் யார் செய்கிறாங்களோ நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு வழங்கி விடுவான். நீங்கள் நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு தேவை நிறைவேறவே இல்லை, நீண்ட நாளாக இந்த ஒரு தேவையை நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் அந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி தரமாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையில் இருக்கிறீங்க, அல்லது என்னுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கவே பட மாட்டான், அல்லாஹ் என்னுடைய துவாவை சட்டை பண்ண கூட மாட்டான், அப்படியே என்னுடைய துவாவை தூக்கி வீசிடுறான், கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. இன்னும் சிலர் என்னுடைய பணத்தில் செல்வத்தில் பரக்கத் கிடைக்க மாட்டுது, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரில, அது மட்டும் அல்லாமல் எனக்கு அடிக்கடி பணத்தேவை ஏற்பட்டு கொண்டே இருக்குது, அந்த சுச்சுவேஷன் அப்போ எனக்கு என்னுடைய பணத்தேவை நிறைவேற்றுவதற்கு என்கிட்ட பணம் இல்லை, இப்படின்னு நிறைய நபர்கள் இருப்பீங்க. இவர்கள் அனைவருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு திக்ரை தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா மட்டும் போதும். இன்றைய தினத்தில், இன்றைய நாளில் மட்டும் நீங்கள் நினைத்து பார்த்திராத அளவிற்கு அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வாழ்க்கையை திருப்பி முனையாக மாற்றிடுவான், திருப்பி வச்சிருவான். நீங்கள் எவ்வளவு ஒரு கடுமையான ஏழ்மை நிலையில் இருந்தாலும், வறுமையினுடைய எல்லையில் இருந்தாலும், அல்லது மிக பெரும் கடுமையான சோதனைகள் கவலையில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கோடீஸ்வரர் போன்று, ஒரு பணக்காரரை போன்று அல்லாஹ் மாற்றிடுவான். அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன அல்லாஹ் நான் துவா கேட்டாலே என்னுடைய துவாவை அங்கீகரித்து தந்துடுறானே, நான் சும்மா தானே கேட்டேன், இந்த செஞ்சு தடா அல்லாஹ் அப்படின்னு சும்மா ஒரு 2 நிமிஷம் தானே கேட்டேன், அதுங்களாட்டையும் அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரித்து கொடுத்துட்டானே, என்னுடைய தேவைகள் எதையுமே அல்லாஹ் தஆலா விட்டே வைக்க மாட்டானே, எதெல்லாம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறேனோ அல்லாஹ் அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்றானே. ரெண்டாவது, பணம் குறையவே மாட்டுது, பணம் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்குது, நம்மளுடைய ரிசுக்கில் மிக பெரும் பரக்கத்து வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு உங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அமல் என்ன, அப்படி இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரு அமல் என்னன்னா, 8 நபிமார்கள் ஓதிய இக்கட்டான சூழல்ல, இக்கட்டான சுச்சுவேஷனப்போ, சோதனையின் போது, இன்னும் துன்பத்தின் போது ஓதிய திக்ர். அது மட்டும் இல்லாமல் 8 நபிமார்கள் அவர்களுக்கு கொடுத்த முஅஜிசாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்துருப்பான், அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் போது ஓதிய ஒரு திக்ர்கள் தான் இந்த ஒரு திக்ர்கள். அதில் முதலாவதாக நாம் எப்படி ஓத வேண்டும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், இன்றைய நாள் மட்டும் நீங்கள் செய்ய போதும், நாளைக்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு செஞ்சிட்டிங்கன்னா போதும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் பரக்கத்தை இறக்க ஆரம்பிச்சிருவோம், உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை எப்படி செய்யணும்னா, 2 ரக்காயத் ஹாஜத் நஃபில் தொழுதுக்கோங்க. 2 ரக்காயத் தொழுது முடித்த பிறகு நீங்கள் இந்த ஒரு திக்ரை, நாம் சொல்லக்கூடிய இதை 8 திக்ரையும் வரிசையாக ஓதிருங்க. இந்த 8 திக்ருகளையும் வரிசையாக ஓதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வருடத்திற்கான எந்த விதமான சோதனையும் ஏற்படாமல், எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல், இன்னும் பொருளாதாரத்தில், செல்வத்தில், ரிசுக்கில் அபிவிருத்தி கிடைக்க, இன்னும் என்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பத்தார்கள் எந்தவிதமான உடல் நோயும் வராமல் ஆஃபியத் ஆரோக்கியத்தோடு இருக்க, இன்னும் என்னுடைய வீடு முழுக்க
இன்னும் என்னுடைய குடும்பத்தார்களினுடைய வீடு முழுக்க பறக்கத்தை பெற்றுத்தர அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பொழுது மன்றாடுங்க. அப்படி என்ன திக்ர், 8 திக்ர்கள் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அவர்கள் ஓதிய திக்ர ஓதணும். ரப்பி இன்னி லிமா அன்சல்து இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இந்த ஒரு திக்கர். இரண்டாவதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன் என்ற இதை ஓதுங்க. மூன்றாவதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ரப்பி இன்னி மஸ்ஸன்னியுர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற இந்த ஒரு திக்ர். நான்காவதாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படுறதுக்கு ஓதிய ரப்பிகுஃபிர்தி வ ஹபலி முல்கன் லா என்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்ற இதை ஓதுங்க. பிறகு ஐந்தாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ரப்பிகுஃபிர்தி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினீன வல் முஃமினாத்தி வலா தஸீதில் ஸாலிமீன இல்லா தபாரா என்ற இதை ஓதுங்க. ஆறாவதாக நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ரப்பனா அஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன் என்ற இதை ஓதுங்க. ஏழாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ரப்பி ஜஅல்னி முகீமுஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்ற இதை ஓதுங்க. எட்டாவதாக நபி அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார் என்ற இந்த 8 திக்ர்களையும் ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இரண்டாவது, உலக காரியங்கள் எல்லாவற்றையுமே, மறுமை காரியங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையோ அது அனைத்தையும் இந்த 8 திக்ர்களும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான திக்ர் தான். இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்னோட டிஸ்கிரிப்ஷன் இன்னும் கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அமலை அனைவரும் செய்திருங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.